இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தக்காளி இல்லாத மீன் புளிக்குழம்பு ரெசிபி தான். பேஸ்ட் வச்சுதான் இன்னைக்கு மீன் குழம்பு ரெசிபி செய்ய போறேன். இது என்ன ஸ்பெஷல்னா, சம்டைம்ஸ் நம்ம வெளியூருக்கு வெக்கேஷன் போறப்ப தக்காளி ஃப்ரெஷ்ஷா கிடைக்காது. அப்ப இந்த பேஸ்ட் வச்சு யூஸ் பண்ணி சிம்பிளா எப்படி மீன் குழம்பு செய்யறதுன்னு தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஃபிஷ் ஃப்ரைக்காக நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எப்பயும் போலதான் மிளகாத்தூள், 65 மசாலா, அப்புறம் லெமன் எல்லாம் சேர்த்து ஊற வச்சாச்சு. இப்ப மீன் குழம்பு ரெசிபி பார்க்கலாமா? இதுக்கு நான் மண்டை, வாலு 2 பீஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். உப்பு போட்டு வச்சிடலாம். ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திட்டு சீரகம், வெந்தயம், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் தாளிச்சு வதக்கிட்டு நல்லா வதங்கின அப்புறம் தக்காளிக்கு பதிலா தக்காளி பேஸ்ட் யூஸ் பண்ண போறோம். சிக்கன் 65 மசாலா வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு போடுறேன்னா, ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்து புளிப்பு தன்மை ரொம்ப அதிகமா இருக்கும். அதுக்கு பதிலா நீங்க சிக்கன் 65 மசாலா போட்டு பாருங்க, வேற லெவலா இருக்கும். குழம்புக்கு ஆச்சி மீன் மசாலா பவுடர் தான் நான் யூஸ் பண்ண போறேன். நல்லா வதங்கட்டும். தண்ணி ஊத்தி தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மசாலா தூள் தேவைப்பட்டனால 1/2 ஸ்பூன் மசாலா தூள் சேர்த்துக்கிட்டேன். இப்ப தேங்காய்க்கு சோம்பு, வெங்காயம் போட்டு நல்லா அரைச்சு அதையும் ஊத்தி நல்லா கொதிக்க வச்சாச்சு. தேங்காய் பால் ஊத்துனதுமே ஒரு கிரேவி ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரிச்சா காமிக்கும். இப்பதான் ஃபைனல் டச். மீன் போட்டு ஸ்லோ ஃபிளேம்லயே கொதிக்க விட்டு இறக்கிடுங்க. சின்ன டிப்ஸ், புளிப்பு அதிகமா இருந்தா கொஞ்சம் மிளகாத்தூள் பேலன்ஸ்க்காக போட்டு இறக்கிடுங்க. தக்காளி இல்லாட்டினாலும் டேஸ்ட் அதே லெவல்ல இருந்துச்சு. ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிட்டு மணக்க மணக்க மீன் குழம்பு எடுத்து வச்சு லஞ்சை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க வெர்ஷனை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோல சந்திக்கலாம். பாய்.